இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரே ஒரு பாடலை மட்டும் எழுதிய முஸ்லிம் பெண் கவிஞர் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் சில பெண் கவிஞர்கள் பாடல்கள் எழுதி வருகின்றார்கள். ஆனால் தமிழ் திரையுலகில் முதலில் ஒரு பெண் கவிஞர் தமிழ் சினிமாவில் பாடல் எழுதியுள்ளார். அதுவும் ஒரு முஸ்லிம் பெண் கவிஞர். இப்பொழுது இவரை பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். 1968 எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் ஜெயலலிதா, நாகேஷ், நம்பியார் மற்றும் படம் நடித்து வெளிவந்த படம் குடியிருந்த கோயில் மிக பெரும் வெற்றி படம். இந்த படத்தில் இடம்பெற்ற வெற்றி பாடல்தான் குங்கும பொட்டின் மங்களம் நெஞ்சம் இரண்டின் சங்கமம் என்ற பாடல். இந்த பாடலை எழுதியவர் ஒரு பெண் கவிஞர், அதுவும் ஒரு முஸ்லிம் பெண் கவிஞர். அவருடைய பெயர்தான் ரோஸ்னாரா பேகம். இசை MS விஸ்வநாதன். முதலில் ரொம்பவும் யோசித்து பின்புதான் இவரை வைத்து எழுத சம்மதித்தார்களா? இறுதியில் பாடல் எழுத சம்மதித்து ரோஸ்னாரா பேகம் இந்த பாடலை எழுதினார். நல்ல மெட்டுடன் வந்த இந்த பாடல் சூப்பர் ஹிட் ஆனது. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடிக்க TMSம் P சுஷிலாவும் பாடிய காதல் பாட்டாக அமைந்தது. இப்போது கேட்டாலும் இந்த பாடல் தேனாய் இனிக்கும். ஆனால் இவ்வளவு பெரிய வெற்றி பாடல்களை கொடுத்தும் தொடர்ந்து அவர் பாடல் எழுதவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. இந்த ஒரு பாடலுடன் திரும்ப சினிமாவில் எழுதவில்லை. அப்போது ஆண் கவிஞர்கள் அவர்களுடைய ஆதிக்கமே அதிகமாக இருந்தது. பெண் கவிஞர்கள் இல்லை. தொடர்ந்து எழுதியிருக்கலாம், ஆனால் எழுதாமல் போய்விட்டார். சரி வியூவர்ஸ், இந்த கட்டணத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன். நன்றி.